வணக்கம் நண்பர்களே. கங்குவா படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு 9 மணி ஷோ பார்த்துட்டு வரோம். தியேட்டருக்கு வெளியில வந்து நிக்கிறோம். சரி வீடியோ போட்டுடலாம்னு வந்து நிக்கிறோம். படம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. அதாவது சிறுத்தை சிவா சார் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த சோகமான சென்டிமெண்ட் கதைகளா எடுத்தவர். ஆமா, அழ வச்சிட்டார்ல. ஆமா, அவர் எங்கடா பீரியாடிக் மூவிஸ் எடுத்து சொதப்பி விட்டுருவாரோ நினைச்சுதான் படத்துக்குள்ள போய் உட்காந்தோம். பட் சூப்பரா அருமையா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து உங்களை வந்து சீட் எட்ஜ்லயே வந்து உட்கார வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன, கீழே விடாம பாத்துக்கணும் நீங்க. ஆமா, நெக்ஸ்ட் சீன் என்ன, நெக்ஸ்ட் சீன் என்னன்னு உங்களை ஆவலுடன் பார்க்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ஆமா அந்த தலைமுறைகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆமா, ஆராய்ச்சி பண்ணி சூப்பரா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, டிரெக்ஷன் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்தந்த ரோல வந்து பண்ண விட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு படம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்ல சொன்னாரு ஞானவேல் ராஜா சார் வந்து we are expecting 2000 crores ன்னு சொன்னாரு. 2000 crores இல்ல, கண்டிப்பா வந்து 5000 to 10000 crores 15 வருங்க. ஆமா, 15000 crores வந்து இந்த படம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு வந்து ஆசையா தான் இருக்கு. ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஆசையோட வந்தோம். ஆனா வந்து எங்களை 2 hour வந்து உள்ள போட்டு சாகடிச்சு வெளியில அனுப்பியிருக்கு. வாயை பொளந்துன்னு பார்க்க வச்சிட்டே. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சூர்யா ஃபேன்ஸ் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நீங்களே பாத்திருப்பீங்க. இந்த படம் நல்லா இருக்கணும், 1000 crores இல்ல 2000 crores இந்த படம் கலெக்ட் கண்டிப்பா அடிக்கணும் அப்படின்ட்டு 5-6 வீடியோ போட்டவங்க நம்ம ஃபுல் ப்ரமோஷன் பண்ண. ஃபுல் ப்ரமோஷன்ஸ், பேட் ப்ரமோஷன் கிடையாது, ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ். ஃப்ரீ ப்ரமோஷன் இந்த படத்துக்கு நாங்க பண்ணோம், நல்லா இருக்கணும்னு. ஆனா எங்களை வந்து உள்ள உட்கார வச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த படத்தை லாஸ்ட் 20 minutes வந்து வாய் பொளந்து பாப்பீங்கன்ட்டு. அங்க பாதி பேர் வாய் பொளந்து தூங்கிட்டான். ஆமா, அவ்வளவு கொடூரமா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. நான் சிறுத்தை சிவா சார நேரடியா கேட்கலான்னு இருக்கேன். 300 கோடி 400 கோடி போட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் யாருக்குன்னா கிடைப்பாங்களா? எங்க லைக்காவை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர்னா இப்போதைக்கு ஞானவேல் ராஜா கிரீன் ஸ்டுடியோஸ் தான். அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கும் போது இப்படி ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. இது வரலாற்று படமா இல்ல சிவாவுடைய பழைய படமா? அதையும் நான் கேட்டுறேன். அது கேளு. இல்ல, நான் ஒண்ணு கேட்டுறேன். இன்னொன்னு, பீரியாடிக் மூவிஸ்ன்றத நீங்க முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா சிறுத்தை சிவா சார்? இல்லங்க. பொன்னியின் செல்வன், யாத்திசை, வைக்கிங்ஸ், ஹாலிவுட்டுக்கு போயிடலாம், வைக்கிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், எதுனா அதெல்லாம் பாத்துருக்காரு. அதுல இருந்து பார்த்து ஒரு கேரக்டரை எடுத்து போட்டு இருக்காரு. ஆமா, ட்ரெஸ்ஸிங்க போட்டு இருக்கிறீங்களே தவிர்த்து அந்த பீரியாடிக் மூவிஸை எப்படி எடுக்கணும்ன்றது கொஞ்சமாச்சு எடுத்திருக்கீங்களா இந்த படத்துல? ஏங்க மொத்தமா முடிச்சிட்டாங்க படத்தை. ஒரு பீரியாடிக் மூவிஸை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன்னா, ஆக்சுவலா இந்த 2K ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியாடிக் மூவிஸ் நிறைய பாத்துட்டு இருப்பாங்க. வைக்கிங்ஸ் பாத்திருப்பாங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருப்பாங்க, எல்லாமே பாத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பீரியாடிக் மூவிஸை காட்டிங்கன்னு அவன் செத்து போயிடுவான். அந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை வந்து பாக்காதீங்க. அப்புறமா வேற வெப் சீரிஸே பார்க்க மாட்டீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டீங்க. விஸ்வாசம் பார்த்தவங்க மட்டும் வந்து பாருங்க. விஸ்வாசம் வீரம் இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல, பீரியாடிக் மூவிஸ்ல எங்க சென்டிமெண்ட் இருக்கு? அந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் மனுஷர் சென்டிமெண்டே கிடையாது. அப்பெல்லாம் வந்து அப்பாவா இருந்தாலும் வெட்டுவான், அம்மாவா இருந்தாலும் வெட்டுவான், தம்பியையும் வெட்டுவான், தங்கச்சியும் வெட்டுவான். அதுதாங்க பீரியாடிக். உணர்வுகளே இருக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டு என்னடா குழந்தைய கூட்டிட்டு வந்து பாசம்ன்றீங்க, சென்டிமெண்ட்ன்றீங்க. கண்ணானே கண்ணு பாட்டு ஒண்டி போடலாம். அந்த பாட்டு கிளைமேக்ஸ்ல போட்டுனால விசுவாசம் ஆயிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க? மரணமா படத்தை எடுத்து வச்சிருக்காரு சிறுத்தை சிவா சாரு. அதுல வந்து இவர் என்னன்னா ஸ்டேபிளா கிடையாது. உங்களுக்கு என்னன்னா மாடர்ன்ல எடுக்கிறதா இல்ல பீரியாடிக்ல எடுக்கிறதான்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன், பொன்னியின் செல்வன் ஏன் இட்டாச்சு, அது கம்ப்ளீட்லி பீரியாடிக் சப்ஜெக்ட் தான். யாத்திசை கம்ப்ளீட்லி பீரியாடிக் சப்ஜெக்ட். மத்த ஹாலிவுட் வெப் சீரிஸா இருக்கட்டும், பீரியாடிக்னா கம்ப்ளீட்டா பீரியாடிக்ல இருக்கணும். அதென்ன தூக்கின்னு வந்து மாடர்ன் டேஸோட லிங்க் பண்றேன்ட்டு லிங்க் பண்ணிருக்கீங்க. 20 நிமிஷம் பார்க்கவே முடியாது யாராலுமே. அது என்ன லிங்க்? அந்த லிங்க் லாஸ்ட் வரைக்கும் ஒன்னும் புரியல எங்களுக்கு. யாருக்கும் புரியல, அவருக்கே புரியாது. ஒரு 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் சாகடிச்சிட்டீங்க. போன உடனே அங்க வந்து அட்டெம்ப்ட் மர்டர்லாம் கிடையாது, ஸ்பாட் மர்டர். போன 20 மினிட்ஸ்லயே உங்களை மர்டர் பண்ணி படுக்க வச்சிடறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஆச்சு ஆக்சிஜன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மள எழுப்பி விடுவாங்களான்னு பார்த்தா தூக்கின்னு போய் புதைச்சிடுறாங்க. புதைச்சி தண்ணி ஊத்தி இது பண்ணிட்டாங்க. செடி வந்துச்சு, மரம் வந்துச்சு, செடி வளர்ந்துச்சுங்க. என்னத்த மாடன்னு திஷா பட்டாணி எதுக்கியா இந்த கதைக்கு?
இல்ல எதுக்குன்ற ஹிந்தி வில்லன்கள் தேவைங்க. எல்லா படத்துலயும் ஹிந்தி வில்லன் இருப்பான், பாத்திருக்கா இல்லையா? நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறேன்னா, இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலையை விட்டுட்டு இல்லடா இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஓடி வந்து படத்தை பார்த்தா இப்படி ஒரு கன்றாவி படத்தை எடுத்து வச்சிருந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதாங்க? டோட்டல் டிசப்பாயின்ட்மென்ட். எனக்கு ஒண்ணு இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணணும்னு ஆசை கிடையாது. இந்த படம் 2000 crore அச்சீவ் பண்ணணும்னு வீடியோ போட்டவனுங்க நாங்க. இப்படி எடுத்து வந்து சாகடிக்கிறீங்க. பாவம் மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சென்டிமெண்ட்டுக்காக தான் எடுக்க முடியும்னா போய் அண்ணாத்தையோ விசுவாசமோ எடுத்து தொலைய வேண்டியது தானே. எடுத்துட்டு வராங்க, திருப்பி அதே எடுக்கிறது. என்ன பண்றது? நீங்க பேசுறீங்க ஒரு மியூசிக் சரியில்லை, டும்முன்னு அச்சுன்னு இருக்கு. கேரக்டர்ஸ் என்ன கேரக்டர்ஸ்னும் தெரியல. அங்கங்க இருந்து ஒரு வெப் சீரிஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்து போட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes மாடர்ன் ஸ்டோரி சுத்தமா சரியில்லைங்க. சுத்தமா சரி. யோகி பாபு காமெடியா இரிட்டேட்டிங்கா காமெடியா தெரியல. இரிட்டேட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுவும் இந்த சென்டிமெண்ட் இவங்க காட்டுறாங்க பாரு. அந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் நம்மளுக்கு சென்டிமெண்ட் வரல, குத்திரலாமான்னு வருது. அவ்வளவு கடுப்பா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஐம் ரியலி சாரி சூர்யா ஃபேன்ஸ். என்னால வந்து நான் வெளியில வரும்போது கூட ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ண, டேய் நெகட்டிவா சொல்லாத, ஒரு 300 கோடி 400 கோடி படம் போட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு போட்டு இருக்காங்கன்னு. ஆனா நீங்க எங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தீங்க உள்ள 2 hour. இல்ல அது நான் கேக்குறேன், ஏன் சிவா படத்துல எல்லா எப்பவுமே என்னங்க அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல மானிட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறே, 4 கம்ப்யூட்டர் அங்க ஒரு கமிங் எல்லாத்துலயுமே போடுறியா நீ? ஏன் அதுக்காகவே இந்த மாடர்ன் டேஸ் எடுத்து வந்தாரான்னு எனக்கு தெரியல. என்னங்க அது எல்லா படத்துலயும் இருக்குங்க. அது ஒரு 30 பேர் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு இப்படி குடு ஓடுறான். இந்த கன் கேம்ல ஆடுவாங்க பாத்தியா, அந்த கன்ஸ்ல அப்படிதான் போவாங்க. அது மாதிரி ஓட விட்டுறீங்க. என்னங்க படம்? வேதாளம் சீன்லாம் வருதுங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட வேதாளம், இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்ட விசுவாசம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த லாலிபாப் காட்டிட்டு ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா, சிவா சார் சூர்யா கிட்ட போயிட்டு, சார் ஒரு பீரியாடிக் மூவி பண்றோம், உங்களை வந்து பழைய காலத்து கெட்டப்ல காட்டுறேன், சூப்பரா எடுக்கிறோம், இதுக்கு ப்ரீக்வல் இருக்கு, சீக்வல் இருக்கு, இதை வெப் சீரிஸா கூட எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையை காட்டி சூர்யா கதையை முடிச்சிட்டீங்க. காலி. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், கார்த்தியை தூக்கிறது சிறுத்தை கேரக்டர்ல போட்டாங்களா பாத்தீங்களா இல்லையா? பார்ட் 2ன்னு ஒண்ணு சொல்லி கார்த்திக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்கீங்க. பார்ட் 1ல சூர்யா கதையை முடிச்சிட்டீங்க. கம்ப்ளீட்லி டிசாஸ்டர். கார்த்தியை வச்சு விட்டு வைங்க. பாவம். இல்லன்னா வேற என்ன டைரக்டர் கொடுத்து பண்ணி அந்த மனுஷனை சாவச்சிடாதீங்க. ஆனா ஞானவேல் ராஜா சாரை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், ரொம்ப ஆல்ரெடி 400 கோடி 1000 கோடி ஆகும்ட்டு தான் ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 400 கோடி 100 கோடி ஆகுமா அப்படின்ற நிலைமையில தூக்கி வந்து வச்சிட்டீங்க. ஐம் ரியலி சாரி.